கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற ஒரு ஆசீர்வாதமான வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். எடுங்க பார்க்கலாம். மத்தேயு எழுதின புஸ்தகம் 7வது அதிகாரம் 7வது வசனம் துவக்கி ஒரு சில வசனங்களை நாம் வாசிப்போம். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனெனில் கேட்கிறவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். இன்னைக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, விசேஷமாய் இந்த லாக்டவுன் நாட்களில் பழைய மாதிரியே எல்லாரும் வீட்டுக்குள்ளே நல்லா இருக்கிறோம். அவனுடைய கிருபை நம்முடைய ஜீவனுக்கு ஒரு சேதம் இல்லாமல் கர்த்தர் இம்மட்டுமாய் நம்ம நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். நம்ம குடும்ப அங்கத்தினருடைய ஜீவனுக்கு சேதம் இல்லாமல் கர்த்தர் நம்மை சுகபத்திரமாய் நடத்தி வந்திருக்கிறார். ஆமென். கர்த்தருக்கு நம்ம ரொம்ப நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். நம்முடைய ஜீவனை எந்த அந்தகார வல்லமைகளும் தொடக்கூடாதபடிக்கு, சேதங்கள் நேரிடக்கூடாதபடிக்கு கர்த்தர் நம்முடைய ஜீவனுக்கு பாதுகாப்பாக இருக்கிறார். கரங்களை வைத்து சத்தமாக ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த லாக்டவுன் நாட்களில் பல பேருக்கு பலதரப்பட்ட யோசனை. நிறைய பேர் பயங்கர ப்ரெஷரில் வாழ்கிறீங்க. யார் முகத்தை பார்த்தாலும் இந்த பூமியில் ஒரு சந்தோஷம் இல்லை, முகத்தில் ஒரு கலை இல்லை. காசு இருக்கிறவங்களும் சந்தோஷமாக இல்லை, காசு இல்லைன்னு சொல்லி ஒரு கூட்டம் சந்தோஷமாக இல்லை. சொல்லப்போனால் யாருக்கு என்ன செய்யணும் என்ன பண்ணணும் தெரியலை. அநேக பேர் தனக்கு அன்பானவர்களை இழக்க கொடுத்து ஒரு கூட்டம் பயங்கர ஒரு கண்ணீரில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. இன்னும் ஒரு சில கூட்டம் நோயின் அகோர பிடினால் பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி ஜீவனுக்கு போராடி கொண்டு இருக்கிறாங்க. இந்த நாட்களில் இது எல்லாத்தையுமே பார்க்கும்போது மனுஷனுக்கு அவனை அறியாகமலே ஒரு சோகம், ஒரு கவலை, ஒரு விதமான பயம் வரதான் செய்யும். ஆனால் ஆண்டவர் அவரை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு, தம்மை நம்புகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இன்னைக்கு தீர்க்க தரிசனமாய் ரேமாவாக கர்த்தர் சொல்ல நினைக்கிற ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை என்ன தெரியுமா? இந்த நெருக்கமான சூழ்நிலையில், வாசல்கள் அடைபட்ட சூழ்நிலையில், குறிப்பாய் பொருளாதாரத்தின் கதவுகள் அடைபட்டு வருமானம் இல்லாமல் வீட்டுக்குள்ளே இருக்கிற உங்கள் சூழ்நிலையில் ஆண்டவர் சில காரியங்களை உங்களுக்கு சொல்லி அந்த காரியங்களை நீங்கள் செயல்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கரங்களை வைத்து எத்தனை பேர் சந்தோஷம் ஒரு ஆமைன்னு சொல்ல விரும்புறீங்க? சத்தம் ஒரு ஆமைன்னு சொல்லுங்க பார்க்கலாங்க. அந்த வார்த்தை தான் ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த நெருக்கத்தில் நம்ம என்ன செய்யணும்? கர்த்தர் சொல்லுகிறார் 3 காரியம். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். நல்ல கையை தட்டி சந்தோஷம் ஒரு ஆமைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து பேசுகிறார். இந்த நெருக்கத்தின் காலத்தில் உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும் என்றால், இந்த நெருக்கத்தின் காலத்தில் உங்கள் சரீர சுகம் உங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்றால், இந்த நெருக்கத்தின் காலத்தில் பரலோகத்தின் கதவுகள் உங்களுக்காக திறக்கப்பட வேண்டும் என்றால், ஆண்டவர் செய்ய சொல்கிற முதல் காரியம், கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இப்போ நம்ம செய்ய வேண்டிய அவசர கட்டமாய் நம்ம செய்ய வேண்டிய காரியம், ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம கேட்கிறவங்களா இருக்கணும். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அது என்ன பண்ணுமா? கொடுக்கப்படும். இன்னைக்கு எந்த விதமான தேவைகளோடும் எந்த விதமான நெருக்கடியோடு நீங்கள் போய்கொண்டு இருக்கிறீங்களோ, நம்ம வாழ்க்கையில் செய்கிற பெரிய தவறு என்னன்னா, நமக்கு தேவைகள் பெருகும்போது, பிரச்சனைகள் வரும்போது, பாடுகள் வரும்போது, வியாதிகள் வரும்போது நம்ம செய்கிற பெரிய விஷயம் அதையே நினச்சி அதுக்காகவே அழ ஆரம்பிச்சிருவோம். ஆனால் அதுக்கு பதிலாக ஆண்டவர் சொல்கிறாரு, கேளுங்கப்பா, என்கிட்ட கேட்டாதான்பா பெற்றுக்கொள்ள முடியும். வேதம் சொல்லுகிறது, கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கு கூட நான் ஆகாரம் கொடுக்கிற கர்த்தர். ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்க, அவைகளை அறுப்பதும் இல்லை, விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, பரமபிதா அவைகளை பிழைப்பூட்டுகிறார். அப்போ இந்த நெருக்கமான சூழ்நிலையில கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகள், உங்களுடைய தேவைகளுக்காய் நீங்கள் ஜெபிக்க வேண்டிய ஒரு நாட்களுக்குள்ள நீங்க இருக்கிறீங்க. ரொம்ப போட்டு யோசித்து கவலைப்படுகிற நாட்கள் இல்லை, தேவைகளை ஜெபமாக மாற்றுங்க, ஜெபிங்க, கேளுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்கள், விசுவாசத்தோடே கேளுங்கள். ஆண்டவர் சொல்கிறார், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். குடும்பத்தில் சமாதானம் இல்லையா? ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே குடும்பத்துக்கு சமாதானத்தை தாங்கப்பான்னு கேளுங்க. கடனில் போயிட்டு இருக்கீங்களா? ஆண்டவரே இந்த கடன் இல்லாமல் இந்த லாக்டவுனை கடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவர்கிட்ட வாயை திறந்து கேளுங்க. ஆண்டவரே எங்களுக்கு ஆராதனை இல்லை, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. யாவில் நான் அதிகமாக உணர்த்தப்பட்ட காரியம், என் பிள்ளைங்க யாரெல்லாம் ஆண்டவர்கிட்ட சொன்ன ஒரு காரியம், என் பிள்ளைங்க யாரெல்லாம் என்னை நோக்கி உண்மையாய் கதறி கூப்பிட்றாங்களோ அவங்க எல்லாருக்கும் இந்த நெருக்கத்தின் காலத்தில் நான் செவி கொடுக்கிற தேவனாக இருப்பேன்.
அவருடைய மன்றாட்டை கேட்கிற தேவனாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இதை பார்த்து கொண்டிருக்கிற விசுவாசிகளே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, நான்மலையை பங்கு பெற்று கொண்டிருக்கிற தேவச்சனமே, இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வேலைகள் எல்லாம் இல்லாமல் இருக்கலாம், உங்கள் ரெகுலராக வர இன்கம்லாம் அடைபட்டு போயிருக்கலாம், ஒருவேளை சரீர சுகம் இல்லாமல் நீங்கள் போய் கொண்டிருக்கலாம், சமாதானம் இல்லாத சூழ்நிலையாக இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், ரொம்ப யோசிக்கிறத நிப்பாட்டிட்டு ஆண்டவரை நோக்கி கேட்க ஆரம்பிங்க. கர்த்தர் இன்னைக்கு ஒரு வாக்குத்தத்தம் சொல்லுகிறார். இன்னைக்கு இந்த காலை நேரத்தில் யாரெல்லாம் கேட்க போறீங்களோ அவங்க எல்லாருக்கும் கேட்கிற காரியத்தை கர்த்தர் செய்து முடிக்க போகிறார். கரங்களை தட்டி சத்தம் ஒரு ஆமைன்னு சொல்லுகிறவங்க நல்ல சந்தோஷம் ஒரு ஆமைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்த ஆண்டவர் செய்ய சொல்லுகிற காரியம், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள். இது ரொம்ப முக்கியமான விஷயம். தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள். இது என்னங்க தேடணும்? எதை தேடணும்? எதை தேடணும் நம்ம வாழ்க்கையில? இந்த இடத்துல தேடுவது என்றால் அதனுடைய உண்மையான ஒரு அர்த்தம் என்ன அப்படின்னா, தேடுவது அப்படின்னா ஏதோ ஒரு காரியம் நமக்கு வேணும், அந்த காரியத்தை நம்ம என்ன பண்ணுவோம்? தேடுவோம். அந்த காரியம் அங்கே இருக்குதா, இங்கே இருக்குதா, இங்கே இருக்குதா, அங்கே இருக்குதான்னு சொல்லி. சாவியை, வீட்டு சாவியை ஒரு எக்ஸாம்பிள் ஃபார், சாவி எங்கேயாவது ஒரு இடத்துல வச்சுடுறோம், திடீர்னு வீடை பூட்டணும். அப்போ நமக்கு என்ன தேவை? சாவி தேவை. அப்போது அந்த சாவி வழக்கமாக வைக்கிற இடத்துல போய் பார்க்குறோம், சாவியை காணும். உடனே என்ன பண்ணுவோம்? நம்ம தேட ஆரம்பிப்போம். அப்போது நம்ம வாழ்க்கையில் சில காரியங்கள் நமக்கு வேணும், ஆனால் அதை அக்சஸ் பண்ண நினைக்கும் போது அந்த காரியங்கள் நமக்கு இல்லை. ஒருவேளை இன்றைக்கி நீங்கள் நல்லா சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு உங்களுக்கு பொருளாதாரம் வேணும், நல்ல பணம் வேணும், நல்ல வருமானம் வேணும், நீங்கள் சுகமாய் வாழ்வதற்கு சரீர சுகம் வேணும். ஆனால் நீங்கள் பொருளாதாரத்தை தேடுறீங்க, பொருளாதார ஆசீர்வாதத்தை தேடுறீங்க, எதிர்பார்க்கீங்க, ஆனால் கையில் என்ன இல்லை? பொருளாதார ஆசீர்வாதம் இல்லை. சரீர சுகத்தை வாஞ்சிக்கிறீங்க, ஆனால் சரீர சுகம் உங்களுக்கு என்ன பண்ணல? இல்லை. எப்படி வீட்டில் சாவி தொலைஞ்சிட்டுன்னு சொல்லி வீட்டை யாரோ பூட்டாமல் போயிடுவோமா? போகவே மாட்டோம். என்ன செய்வோம்? எவ்வளவு நேரமானாலும் சரி தேடி என்ன பண்ணுவோம்? முயற்சி பண்ணி தேடி எங்கிட்டாவது உருண்டு பிறண்டு சாவியை கண்டுபிடிச்சி தான் வீட்டை பூட்டிட்டு வெளியே போவோம். அதே மாதிரி தான் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் எது இல்லையோ, சரி இல்லாட்டி பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நினைக்காதீங்க. எது இல்லையோ அதை தேட ஆரம்பிங்க. தேடுவது என்றால் இருதயத்தின் வாஞ்சையாக மாற்றுங்கள். நல்ல வேலை வாய்ப்பு இல்லையா? ஆண்டவரே எனக்கு ஒரு வேலை வாய்ப்பு வேணும் ஆண்டவரே, இருதயத்தின் வாஞ்சையாக அதை மாற்றுங்க. ஆண்டவரே சரீர சுகம் இல்லை, எனக்கு நல்ல சரீர சுகம் வேணும், நீ சுகம் தருகிற தெய்வம். அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் பரவாயில்ல, 5 நாள் காய்ச்சல் இருக்கும், 6வது நாள் சரியாயிரும். இல்லை இல்லை ஆண்டவரே நீ சுகம் தருகிற தெய்வம், நீர் என்னை குணமாக்குகிற தெய்வம், நீர் என்னை சுகப்படுத்துகிறவர், என்னை சுகமாக்குங்க. சரீர சுகத்தை வாஞ்சித்து தேடணும். ஓ சர்ச்லாம் இல்லை, எல்லாம் அடைபட்டுருச்சு, ஆன்லைன் சர்வீஸ் அட்ஜஸ்ட் பண்ணி கம்ஃபர்டபுள் ஆகாதீங்க, திருப்தி அடையக்கூடாது. ஆண்டவரே சபை இல்லை, எங்களுக்கு ஆராதனை இல்லை, வாசல்கள் பூட்டப்பட்டிருக்கு, இப்படியே நாங்களாம் ஆராதிக்க எங்களுக்கு விருப்பம் இல்லை. தேடணும். தேடுவது என்றால் உள்ளத்திலிருந்து வாஞ்சித்து ஆண்டவரை நோக்கி கதறுவது. ஒரு காரியம் நமக்கு இல்லை அப்படின்னா தேடுவோம், கண்டுபிடிப்போம். அதே மாதிரி இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் உங்களுக்கு இல்லையோ அது இல்லைன்னு சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகாதீங்க. தேடுங்க, வாஞ்சையாக்குங்க, இருதயத்துக்குள்ள அதை வாஞ்சையாக கொண்டு வாங்க. ஆண்டவரே என் பிள்ளைக்கு நல்ல எதிர்காலம் வேணும், ஆனாலும் கர்த்தர் செய்வார், நிச்சயமாக செய்வார், இல்லைன்னா சொல்லலாம் வரல. ஆனாலும் உங்கள் எதிர்காலத்தை நீங்கள் தேட ஆரம்பிங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார் தேடுங்க அப்படின்னா இருதயத்தில் வாஞ்சிப்பது, அதோட சேர்த்து அதற்குரிய முயற்சியை செய்வது தான் தேடுவது. வீட்டிலே சாவியை தொலைத்து விட்டால் ஐயோ சாவி வேணும், அது வாஞ்சித்தா மட்டும் போதுமா? சாவியை தேட ஆரம்பிப்போம். அங்கே எங்கே? பெட்ரூமில் போய் ஹாலில் வச்சோமா, இல்லை பெட்ரூமில் வச்சோமா, இல்லை பார்க்கிங் ஏரியாவில் வச்சோமா, எங்கே வச்சோம் நாங்கள் எங்கேன்னு போய் பார்ப்போம், தேடுவோம். வில் புட் அவர் எஃபோர்ட்ஸ், நம்முடைய முயற்சிகளை நம்ம அதில் செலுத்துவோம். வாஞ்சையும் முயற்சியும் சேரும்போது நம் நினைத்த காரியம், நாம் தேடின காரியம் நமக்கு கிடைக்கும். இன்றைக்கி ஆண்டவர் உங்களை பார்த்து பேசி கொண்டிருக்கிறார். இந்த லாக்டவுன் டைமில் ஓகே நம்ம இருக்கக்கூடாது, கர்த்தர் நடத்துகிறார், அந்த திருப்தி வேணும். ஆனால் தேடணும். நம்ம வாழ்க்கையில் ஏதாவது இழந்திருக்கோமா? இந்த லாக்டவுன் டைமில் ஏதாவது வாசல் அடைபட்டிருக்கா? அதெல்லாம் அடைபட்டிருக்கும், பரவாயில்லன்னு நினைக்கக்கூடாது. இல்லை, இந்த வாசல் எனக்கு திறக்கப்படணும் ஆண்டவரே. உள்ளத்திலிருந்து தேவனை நோக்கி தேடணும், நம்ம வாஞ்சித்து கதறணும் அந்த காரியத்துக்காய். அதற்குரிய முயற்சிகளை நம்ம செய்யணும்.
அப்படியே வீட்டில் நம்ம முடங்கி போயிடக்கூடாது. எல்லா வாசலும் பூட்டப்பட்டு போயிடுச்சுன்னு சொல்லி உங்கள் முயற்சிகளை நீங்கள் விட்டுறக்கூடாது. ஆண்டவர் சொல்லுகிறார், ஆகாரத்து தண்ணீர் மேலே போடு, பல நாட்களுக்கு கழித்த அந்த பலனை காண்பாய். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உங்கள் முயற்சிகளை உங்கள் தொழிலில் தொடர்ந்து போடுங்க. இந்த வாசல் அடைபட்டுன்னு சொல்லி அப்படியே உட்காந்துடாதீங்க. புதிய வாசல்களை எதிர்பாருங்க, புதிய ஆப்பர்ச்சுனிட்டிஸை எதிர்பாருங்க, புதிய கதவுகளை தேவன் திறக்கும்படி தேவனுடன் ஜெபிங்க, புதிய மனிதர்களை கர்த்தர் தரும்படி ஜெபிங்க, புதிய காரியங்களை கர்த்தர் செய்யும்படி ஜெபிங்க. பழச வச்சே ஓட்ட நினைக்காதீங்க. ஆண்டவருக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், தேடுங்க, உங்களுக்குரிய ஆசீர்வாதங்களை தேடுங்க, உங்களுக்குரிய நன்மைகளை தேடுங்க. நீங்கள் தேடி அதை வாஞ்சிக்கும் போது, உங்களுக்குரிய காரியங்களை நீங்கள் வாஞ்சிக்கும் போது, உள்ளத்துக்குள்ள இருந்து அதுக்குரிய முயற்சிகளை நீங்கள் எடுக்க ஆரம்பிக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், தேடுங்கள், அப்போது நீங்கள் கண்டடைவீர்கள். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் எதையாகிலும் நீங்கள் தொலைத்திருந்தால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், சில உறவுகளை நீங்கள் தொலைத்திருக்கலாம், கர்த்தர் உங்களுக்கு தந்த சில சொத்துக்களை நீங்கள் தொலைத்திருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், இன்னைக்கு நீ அதெல்லாம் வேணும்னு சொல்லி தேட ஆரம்பிக்கும் போது நான் நீங்க தேடி கொண்டிருக்கிற காரியத்தை உங்களுக்கு நான் கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை தட்டி சந்தோஷமாய் ஆமென் சொல்லுகிறவங்க ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சரிங்க, நமக்குரியதை நம்ம தேடுறோம், ஆனா ஆண்டவர் இன்னொரு காரியத்தை சொல்லி வைத்திருக்கிறார். நமக்குரிய காரியத்தை நம்ம தேடுறோம், ஓகே சந்தோஷம், ஆனா அதோடு சேர்த்து இன்னொரு காரியத்தை நம்ம தேடணும். எடுங்க பார்க்கலாம். மத்தேயு எழுதின புஸ்தகம் 6வது அதிகாரம், மத்தேயு 6வது அதிகாரம் 33வது வசனம். மத்தேயு 6:33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். சரிங்க, நமக்குரிய காரியங்கள் நம்ம தேடுகிறோம், நமக்கு நடக்க வேண்டிய காரியங்களுக்காய் நாம் வாஞ்சிக்கிறோம், நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டிய காரியங்களுக்காய் வாஞ்சிக்கிறோம், தேடுகிறோம், முயற்சி செய்கிறோம். கர்த்தர் அதை அங்கீகரிக்கிறார். நம் தேடின காரியத்தை நமக்கு கர்த்தர் நிச்சயமாய் தருவார், மாற்றமே கிடையாது. ஆனா இதுல ஆண்டவர் ஒரு ப்ரிஃபரன்ஸ் வச்சு தேட சொல்றார், ஒரு ப்ரிஃபரன்ஸை வச்சு தேட சொல்றார். எதை நம்ம முதலாவது தேடணும், எதை நம்ம ரெண்டாவது தேடணும். இந்த இடம் மாறும்போது தான் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வருது. உலக ஆசீர்வாதம் வேண்டான்னு கர்த்தர் சொல்லவே இல்லை, உலக பிரகாரமாக நீங்கள் நல்லா இருக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லவே இல்லை. ஆனால் உங்கள் ப்ரிஃபரன்ஸ் மாறும்போது தான் நிறைய ஆசீர்வாதங்களை தடை உண்டாக்கப்படுது. இன்னைக்கு நம்ம எதை தேடுறோம், எதை முதலாவது வச்சிருக்கிறோம், எதை ரெண்டாவது வச்சிருக்கிறோம். ஆண்டவர் ரேங்கிங் தரார். நீ முதலாவது எதை தேட வேண்டும் என்றால், நீங்கள் முதலாவது இந்த நெருக்கத்தின் காலத்தில் மட்டுமில்ல, நம் வாழ்க்கையில எதை நம்ம முதலாவது தேடணும். ஆண்டவர் இப்படியாக சொல்லி வைத்திருக்கிறார் மத்தேயு புஸ்தகத்திலே, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் நீங்க தேடணுமாம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த லாக்டவுன் டைம்ல யாரும் வெளியே போக முடியல, நினைச்சதை செய்ய முடியல, எவ்வளவோ நேரம் உங்கள் வீட்டில் நல்லா ரெஸ்ட் எடுக்கத்தக்க நல்ல சூழ்நிலைகளை கர்த்தர் தந்திருக்கிறார், வீட்டில் இளைப்பாறத்தக்க ஒரு சூழ்நிலைகளை கர்த்தர் தந்திருக்கிறார், சந்தோஷம். ஆனால் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிற பழக்கம் நமக்கு இருக்கணுமா. முதலாவது தேவனுடைய ராஜ்யம் என்றால் தேவனுடைய பிரசன்னத்தை, தேவனுக்கு அடுத்த காரியத்தை, அதற்கே முதலிடம் கொடுப்பவர்களாய் நம்ம இருக்கணுமா. முதலாவது தேவனுக்கு, மீதி நாம. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில இந்த காலகட்டத்தில் எதை நாம் அதிகமாக தேடுகிறோம்? சரீர சுகத்தை தேடுகிறோம், கர்த்தர் அங்கீகரிக்கிறார். பொருளாதாரத்தை தேடுகிறோம், பொருளாதாரம் நல்லா இருந்தால் தான் சாப்பிட்டு சந்தோஷமாக வாழ முடியும், மனுஷன் உயிரோடையே இருக்க முடியும், கர்த்தர் அதை அங்கீகரிக்கிறார். குடும்ப சமாதானத்தை தேடுகிறோம், அது இல்லாமல் வீட்டில் நிம்மதியாக இருக்கவே முடியாது, ஆண்டவர் குடும்ப சமாதானத்தை தருகிறார். பிள்ளைகளுக்கு எதிர்காலத்தை தேடுகிறோம், எதிர்காலம் கண்டிப்பாக இருந்தால் தான் நம்ம ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ முடியும், ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும், அதை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறாரு, இதோட சேர்த்து முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடணுமா. தேவனுடைய ராஜ்யம் என்றால் ஆண்டவருடைய பிரசன்னத்தை குறிப்பிடுகிறது. ஒரு நாள் காலையில் எந்திரிச்ச உடனே நம்ம முதலாவது எதை தேடுகிறோம்? குடும்பத்தின் தேவைகளை தேடுகிறோமா, இல்ல நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான காரியத்தை தேடி ஓடுகிறோமா? முதல்ல எந்திரிச்ச உடனே ஒரு மனுஷன் வாழ்க்கையில காலையில் எந்திரிச்ச உடனே அவன் வாழ்க்கையில் முதலாவது அவன் செய்ய வேண்டிய ஒரு காரியம் முதலாவது தேவனுடைய ராஜ்யம். அப்படின்னா தேவ பிரசன்னத்தை,
அவன் ஜெபத்தின் மூலமாய் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடணும். எப்படி காசுக்காக, பணத்துக்காக, சுகத்துக்காக உள்ள எவ்வளோ வாஞ்சிக்குதோ அதே மாதிரி அந்த உள்ளம் தேவ பிரசன்னத்துக்காய் வாஞ்சிக்கணும். காலை எந்திரிச்ச உடனே, ஆண்டவரே உங்கள் பிரசன்னம் எனக்கு இன்னைக்கு வேணும், ஆண்டவரே உங்கள் சமூகம் எனக்கு முன்னாடி போகணும் அப்பா, உங்கள் பிரசன்னம் இன்னைக்கு எனக்கு வேணும், இந்த நாள் முழுதும் உடைய வழிநடத்துதல் எனக்கு வேணும், உங்கள் வார்த்தை எனக்கு வேணும். இந்த வாஞ்ச உள்ளவங்க வேதத்தோடு தங்களுடைய நேரத்தை செலவழிப்பாங்க, ஜபத்தில் தங்க நேரத்தை செலவழிப்பாங்க. முதலாவது தேவனை தேடுவாங்க, ஜபத்தின் மூலம் தேவனை தேடுவாங்க, வேத வாசிப்பின் மூலம் தேவனை தேடுவாங்க. அடுத்த கட்டம் ஆராதனை மூலம் தேவனை தேடுவார்கள், சபை கூடுதல் மூலம் தேவனை தேடுவார்கள். அடுத்த கட்ட பகுதி தங்களுடைய வருமானத்தின் மூலம் கர்த்தருக்கு முதல் பங்கை கொடுத்து தேவனை தேடுவார்கள். இப்படிலாம் தேவனுக்கு நம்ம எப்பெல்லாம் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க ஆரம்பிக்குமோ, ஆண்டருடைய காரியங்களுக்கும் ஆண்டருக்கு அடுத்த காரியங்களுக்கும் அவருடைய பிரசனத்துக்கும் நம்ம எப்போ நம்முடைய முதலான காரியங்களை செலுத்த ஆரம்பிக்குமோ, ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் தேடுகிற தேடல்களிலே, நீங்கள் தேடிக்கொண்டிருக்கிற காரியத்தை உங்களுக்கு நிச்சயமா கம்மியா கொடுக்க மாட்டேன், நிச்சயமா நான் கூட கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை நல்ல சந்தோஷமா மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஆமென், ஹல்லேலூயா சொல்லலாமே. ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்க ஆண்டவர் உங்களை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார். தேடுங்க, உங்களுக்கு உரியதையே தேடுங்க, தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்த காரியத்தை நீங்க தேடுங்க. அப்படி இந்த லாக்டவுன் டைம்ல முதலாவது தேவனை தேடினால் ஆண்டவர் சொல்லுகிறார், மீதி எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆனா இப்ப நம்ம இந்த ப்ரிஃபரன்ஸ் அப்படியே உல்டாவா மாத்தணும்னா, நமக்குரியதெல்லாம் முதல்ல தேவனுக்குரியதெல்லாம் பின்னாடியாக கொண்டு போனோம் அப்படின்னா என்ன ஆகும்? கூட கொடுக்கப்படும் அப்படிங்கிற வார்த்தை என்ன தெரியுமா ஆகும்? கம்மியா கொடுக்கப்படும். அவ்வளவுதான், வேற ஒன்றும் வித்தியாசம் இல்லை. எல்லாம் இருக்கும், ஆனா சந்தோஷம் நிறைவு இருக்காது. எல்லாம் கிடைச்ச மாதிரி இருக்கும், அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ இந்த நெருக்கத்தின் காலத்தில் ஆண்டவர் சொல்லுகிற காரியம், கேட்க சொல்றாரு, தேட சொல்றாரு, தேடுற விதத்துல கொஞ்சம் மாற்றங்களை ஏற்படுத்த சொல்லுகிறார். தேவனுடைய ராஜ்யத்தை முதல்ல தேடுங்க, இவையில் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை நல்ல சந்தோஷமா மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஆமென், ஹல்லேலூயா. மூணாவது காரியம், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும். அப்படின்னா எதை நம்ம தட்டுவோம்? வீட்டில் என்ன தட்டியும் கிண்ணத்தையுமா நம்ம டம் டம் தட்டிட்டு இருப்போம்? ஆண்டவருக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், எதை தேடுவோம், எதை தட்டுவோம்? நம்ம நல்லா யோசித்து பாருங்க. முக்கால்வாசி நேரம் வாழ்க்கையில் அநேக நேரம் கதவை தான் நம்ம தட்டுவோம். ஒரு வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னா அந்த வீட்டு கதவு திறக்கப்படணும்னா ஃபர்ஸ்ட் காலிங் பெல். முந்தைய காலத்தில் என்ன பண்ண மாட்டாங்க, காலிங் பெல்லாம் யார் வீட்லேயும் கிடையாது. அதனால் என்ன பண்ணுவாங்க, கதவை தட்டுவாங்க. டக் 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 தட்டின உடனே இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, வெளியே வந்து எட்டி பார்ப்பாங்க. அப்படின்னா ஏதோ ஒரு பூட்டப்பட்ட காரியம் திறக்கப்படும்படி, பூட்டப்பட்ட கதவு திறக்கும்படியாக என்ன பண்ணுவாங்க, கதவை தட்டுவார்கள். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து பேசி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நம்ம ரெண்டு விதமான கதவுகளை நாம் தட்ட வேண்டும். ரெண்டு விதமான கதவுகளை நாம் தட்ட வேண்டும். ஒன்று, சில ஆசீர்வாதங்கள் நமக்கு வராம சில பூட்டப்பட்ட கதவுகளுக்குள்ளே அடைபட்டு காணப்படுது. அது உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள். அதை தான் ஆண்டவர் சொல்லுகிறார். எடுங்க பார்க்கலாம். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 45வது அதிகாரம் 2, 3, 4 ஆகிய வசனங்களை வாசிக்கலாம். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன், உன்னை பேர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து, கர்த்தர் கதவுகளை உடைக்கிறார், இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு நான் தருவேன். ஆண்டவர் சொல்லுகிறார், வெண்கல கதவை உடைப்பேன், இருப்பு தாழ்பால்களை முறிப்பேன், இதுக்கப்புறம் தான் உனக்கு நான் வச்சிருக்கிற அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் நான் உனக்கு கொடுப்பேன். அப்படின்னா ஒரு சொல்ல முடியாத இயற்கைக்கு அப்பால்பட்ட அபரிதமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். எத்தனை பேர் சந்தோஷமா ஆமேன் சொல்றீங்க? கரங்களை தட்டி சந்தோஷமா ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார், இயற்கைக்கு அப்பால்பட்ட பிரம்மாண்டமான, எவ்வளவு அழகான வசனம் இருக்கு பாருங்க. அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷம், சும்மா ஆண்டவர் சொல்ல பொக்கிஷம், அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும்
ஒளிப்பீடத்துல யாருக்கும் தெரியாம மறைஞ்சிருக்கிற சில புதையல்கள்லாம் இருக்கு. அப்படின்னா நமக்குரிய ஆசீர்வாதங்கள் இன்னும் நமக்காகவே வைக்கப்பட்டு இருக்கிறது. இந்த சூழ்நிலை வழியாக நம்ம கடந்து போறதுனால நம்ம அப்படியே தாழ்ந்துலாம் பெயர மாட்டோம். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு தனிப்பட்ட நபருக்கு நேராய் ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்கிறார், உங்கள் ஒவ்வொருவருக்கும் நேராய் ஆண்டவர் அந்த காலத்தில் இருக்கிற சில பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் அவர் உங்களுக்காக சேமித்து வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். நடக்க வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? இந்த அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷம் ஒருவேளை உங்களுக்கு முன்பதாக இருக்கிற எதிர்காலமாக இருக்கலாம். ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதை பொருள்கள் வருங்காலத்தில் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய பிரமாண்டமான சொல்ல முடியாத ஆசீர்வாதங்கள், சொல்ல முடியாத பிரமிக்கத்தக்க நன்மைகளாக கூட இருக்கலாம். உன் கண்கள் காணாத காரியத்தை, உன் காதுகள் கேள்விப்படாத காரியங்களை கூட கர்த்தர் வருங்காலம் உங்களுக்கு செய்ய போகிறார். என் உள்ளத்துல தீர்க்க தரிசனமாய் ஆவியானவர் பொங்கி பேசி கொண்டிருக்கிறார். உன் கண்கள் காணாத காரியத்தை, செவிகள் கேளாத காரியத்தை கர்த்தர் சபைக்கு வைத்திருக்கிறார். நம்மோடு கூட சேர்ந்து சபையில் ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஒரு பிரம்மாண்டமான எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். ஆனா அதுக்கு முன்னாடி வெண்கல கதவுகள் உடைக்கப்படணும். அப்படின்னா நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு சில தடைகள் இருக்குது. அதுதான் வெண்கல கதவுகள், இருப்பு தாழ்பால்கள். இந்த வசனம் எப்படி அழகாக சொல்லப்படுது பாருங்களேன். வெண்கல கதவு, மரக்கதவுலாம் கிடையாதான், வெண்கல கதவா. மரக்கதவா இருந்தா கூட கடப்பாறை வச்சோ கம்பி வச்சோ உடைச்சிட்டு உள்ள போயிடலாம். வெண்கல கதவு அப்படின்னா யாரும் சீக்கிரத்தில் ஈஸியா உடைக்க முடியாது. இருப்பு தாழ்பால், பிளாஸ்டிக் தாழ்பால்னா பிரச்சனையே கிடையாது, கை வச்சு பிடிங்கி போட்டுடலாம். இருப்பு அப்படின்னா ஆண்டவர் சொல்றார் சில தடைகள் இருக்க தான் செய்து, தடைகள் இருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இதை நீ தட்டும்போது ஆண்டவர் உங்களுக்காக அந்த கதவுகளை எல்லாம் அவரே, உங்களுக்கு தடையா இருக்கிற எல்லா காரியங்களையும் ஆண்டவரே உடைச்சி உங்களுக்குன்னு அவர் வச்சிருக்கிற ஆசீர்வாதத்துக்கு நேராய் உங்களை நிச்சயமாய் நடத்தி சொல்வார். நல்ல சந்தோஷம் ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, துவண்டு போய்விடாதீர்கள். உங்களுக்கு முன்பதாக பிரம்மாண்டமான எதிர்காலம் இந்த நாட்களுக்கு அப்புறம் சபைக்காக தேவன் வைத்திருக்கிறார், உங்களுக்காக வைத்திருக்கிறார். வெண்கல கதவுகள் உடைக்கப்படும், இருப்பு தாழ்பால்கள் முறிக்கப்படும். இது உலக பிரகாரமான கதவுகள், சில தடைகள், காரியங்களை அது கர்த்தர் உங்களுக்காக உடைச்சி உங்களுக்காக அந்த ஆசீர்வாதம் நிச்சயமாய் தருவார். இரண்டாவது ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், பரலோகத்தின் கதவுகள். பரலோகத்தின் கதவுகள் உங்களுக்காக, வானங்கள் பரலோகம் இன்னைக்கு உங்களுக்காக திறக்கப்படுதோ அன்னைக்கு தான் பூலோக கதவுகள் உங்களுக்காக திறக்கப்படும். சொல்லட்டுமா? மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 16வது அதிகாரம் 18-19 வசனங்களை வாசிங்க. மத்தேயு 16:18-19. மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாயிருக்கிறாய், இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்தில் நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்தில் நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இங்க ஆண்டவர் இந்த 2 வசனத்துல 2 வாசல்களை சொல்லுகிறார். ஒன்னு பாதாள வாசல்கள், இன்னொன்னு பரலோக வாசல்கள் அப்படின்னு சொல்றார் ஆண்டவர். சொல்லிட்டு சொல்றாரு, பாதாள வாசல்கள் சபையை மேற்கொள்ள முடியாது. ஆண்டவர் சொல்றார், மேலும் நானும் சொல்லி பேதுருவா இருக்கிறாய், இந்த கல்லின் மேலே என் சபையை நான் கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்களை மேற்கொள்ளாது. இந்த லாக்டவுன்ல நிச்சயமா 100% தைரியமா சொல்ல முடியும், சபையோடு ஒரு மெய்ப்பனோடு ஆடுகளாக மந்தையாக இணைக்கப்பட்டவர்களை ஏசப்பா இப்படியாக சொல்லி வைத்திருக்கிறார், என் ஆடுகளை ஒருவனும் ஒரு காலமும் என் கையிலிருந்து பறித்து கொள்வதில்லை. நல்ல மெய்ப்பன் நானே. மெய்ப்பத்துவத்திற்கு கீழாய், சபை என்கிற அமைப்பு கீழாய் கர்த்தரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்கிற பிள்ளைகளுக்கு, விசேஷமாய் பேதுருவின் அடிப்படையிலே, பேதுருவின் உபதேசத்திலே கட்டப்பட்ட சபையை, அந்த சபைக்குள் அங்கமாய் இருக்கிற பிள்ளைகளை ஒரு காலமும் இந்த பாதாள வாசல்கள் மேற்கொள்ளாது. ஆண்டவர் சொல்றாரு, இந்த சபைக்கு நான் பரலோகத்தின் திறவுகோல்ல கருத்தில் தந்திருக்கிறேன். திறவுகோல்னா சாவி. எங்க யாரும் சும்மா சாவி வச்சிருப்பாங்களா? இல்லை ஒரு கதவு போட்டு அந்த கதவுக்கு பூட்டை மாட்டிட்டு சாவி செய்வாங்களா? முதல்ல என்ன பண்ணுவோம், கதவை ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் பூட்டை மாட்டிட்டு அதுக்கப்புறம் தான் சாவி என்ன பண்ணுவோம், வீட்டுக்காரங்க கையில் கொடுப்போம். கதவும் இல்லாமல் பூட்டும் இல்லாமல் சாவி எதுக்கு?
அப்ப அர்த்தம் என்ன? பரலோகத்தின் கதவுகளை கர்த்தர் நமக்காக திறக்க வேண்டும் என்பது அர்த்தம். ஆனால் ஆண்டவர் பரலோகத்தின் திறவுகோல்களை திறக்கக்கூடிய அதிகாரத்தை, பரலோக வாசல்களை திறக்கக்கூடிய அதிகாரத்தை, அப்படின்னா பரலோகத்துக்குரிய அக்சஸை, பரலோகத்தை செயல்படுத்த, பரலோகத்தின் கிருபைகளை, பரலோகத்தின் மகிமையை, பரலோகத்தின் பிரசுனத்தை, பரலோகத்தின் ஆசீர்வாதத்தை பூமிக்குள் கொண்டு வரக்கூடிய சக்தியையும், அந்த பூமிக்குள் பரலோக கிருபைகளை கொண்டு வரக்கூடிய மகிமையையும் கர்த்தர் சபையின் கையில கொடுத்திருக்கிறார். அதுதான் அந்த சாவி, திறவுகோல் என்கிற அதிகாரம். திறவுகோல் என்ற வார்த்தை என்ன தெரியுமா? அதிகாரம். பரலோகத்தின் ஆசீர்வாதங்களை ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களுக்குள்ளும், ஒவ்வொரு தனிப்பட்ட நபர்களுக்குள்ளும், விசேஷமாய் தேசத்துக்குள்ள கொண்டு வரக்கூடிய அதிகாரத்தை, அத்தாரிட்டியை கர்த்தர் சபைகளுக்குள்ளதான் வச்சிருக்கிறார். மற்ற எந்த காரியங்களுக்குள்ளும் கர்த்தர் அதை வைக்கவில்லை. தெளிவாக வேதம் சொல்லுகிறது. சபைக்குள்ள கர்த்தர் வச்சிருக்கிறார். அப்போ பரலோகம் நமக்காக திறக்கப்படணும்னா நம்ம சபைக்குள்ள நம்ம அங்கமாக இருந்தால் நிச்சயம் பரலோகம் நமக்காக திறக்கப்படும். கரங்களை வைத்து சத்தம் ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமீன். சத்தம் ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அப்போ பரலோகத்தின் வாசல்கள் நமக்கு திறக்கப்பட வேண்டும் என்றால் நாம் பேதுருவாகிய சபைக்குள்ள நாம் இருக்கும் பொழுது, இன்னைக்கு நம்மளால ஒன்று கூடி ஆராதிக்க முடியல, ஆனால் உங்கள் இருதயம் சபையோடு இணைக்கப்பட்டிருக்கும் போது, உங்கள் இருதயம் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியக்காரர்களோடு இணைக்கப்பட்டிருக்கும் போது, ஒருமனப்பட்டிருக்கும் போது, ஆண்டவர் நிச்சயமாய் பரலோக வாசல்களை திறந்து உங்கள் குடும்பத்துக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களை, நன்மைகளை, பாதுகாப்பை கர்த்தர் நிச்சயம் உங்கள் குடும்பத்துக்குள்ளே கொண்டு வருவார். கரங்களை தட்டி சத்தம் ஒரு ஆமீன் சொல்லுகிறவங்க ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் பிசாசு என்ன பண்ணுவான் அப்படின்னா, இந்த கடைசி நாட்களில் அநேக கர்த்தருடைய ஊழியர்கள் சொல்கிற காரியம், ஜனங்களுக்குள்ள இருக்கிற ஒரு மனிதன் ஆவி பிசாசானவன் கெடுத்து போடுகிறான். ஊழியக்காரர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் கூட ஒரு மனிதன் ஆவியை கெடுத்து போடுகிறான். விசுவாசிகளுக்கும் சபைகளுக்கும் உள்ள நல்ல ஐக்கியத்தை பிசாசானவன் கெடுத்து போடுகிறான். பிசாசின் தந்திரம். ஏன்னா பிசாசுக்கு நல்லா தெரியும், சபையோடு இணைஞ்சிருந்தாங்கன்னா பரலோகம் இவங்களுக்காக திறக்கப்பட்டிருக்கும், இவங்களை நம்ம மேற்கொள்ள முடியாதுன்னு சொல்லி நல்லா தெரியும். ஆனால் அந்த பிசாசானவன் வஞ்சக போர்வையை போர்த்தி கொண்டு மாய்மாலமான தீர்க்கதரிசிகள் மூலம், மாய்மாலமான சத்தத்தின் மூலம், மாய்மாலமான சில கிறிஸ்தவ உபதேசங்கள் மூலம் சபையை விட்டு ஜனங்களை பின்னடர பண்றது. சபைக்கு ஈடிணை கர்த்தர் பூமியிலே எதையும் வைக்கல. சபைதான். ஜனங்களுக்கு பராமரிப்பை தருவது சபை, ஜனங்களுக்கு பாதுகாப்பை உறுதி செய்வது சபை. வேதம் சொல்கிறது, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட மேய்ப்பர்கள் உங்கள் ஆத்துமாக்கு உத்தரவாதம் பண்ணுகிறார்கள். ஒரு சபை சாதாரண விஷயம் கிடையாது. உங்க ஜீவனுக்கு மேய்ப்பர்கள் உத்தரவாதம் பண்றாங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து பேசி கொண்டிருக்கிறார். தேடுங்கள், தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க, கேளுங்க, தேடுங்க. மூணாவது விஷயம், தட்டுங்கள். எதை தட்டுங்கள்? பரலோகத்தின் கதவுகளை தட்டுங்கள். எதன் மூலமாய் தட்டுங்கள்? சபை என்கிற அமைப்பிற்குள்ளாக, சபை என்கிற ஐக்கியத்துக்குள்ளாக உங்களை இணைத்துக் கொண்டு பரலோக வாசலின் கதவுகளை தட்டுங்கள். அப்படி நீங்க தட்டும் பொழுது பரலோகத்தும் உங்களுக்காக திறக்கப்படும். பரலோகம் திறந்தா கண்டிப்பா ஆசீர்வாதங்கள் இறங்கி வரும். பரலோகம் உங்களுக்கு நேரே திறக்கப்பட்டால் இந்த பாதாள வல்லமையாகிய கொள்ளை நோய் உங்க ஜீவனை கொண்டு போக முடியாது. இந்த பாதாள வல்லமையாகிய தரித்திர ஆவிகள் உங்க குடும்பத்தை சேதப்படுத்த முடியாது. இந்த பாதாள வல்லமையாகிய சமாதான கேடுகள் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாய் கடந்து வர முடியாது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, தேவ பிரசனத்துல நிரம்பி நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். நான் பேசிக்கொண்டிருக்க வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையை செழிப்பாக்கும். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து பேசிக்கொண்டிருக்கிறார். பரலோகத்தின் கதவுகள் திறக்கும் போது என்ன நடக்கும்? எடுங்க பார்க்கலாம். மல்கியா எழுதின புஸ்தகம் 3வது அதிகாரம் 10வது வசனம். என் ஆலயத்திலே ஆகாரம் உண்டாயிருக்கும்படிக்கு, இங்கேயும் கர்த்தர் தெளிவாக சொல்கிறார், என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தஸ்ம பாகங்களை எல்லாம் பண்டக சாலையில் கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து, தெளிவாக கவனிங்க, அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து. இங்கேயும் ஆண்டவர் வானத்தின் பலகணிகளை திறக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் ஆலயத்திற்குள்ளே தான் வைத்திருக்கிறார். புதிய ஏற்பாட்டு காலத்திலையும் ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார், சபைக்குள்ள பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை நான் வைத்திருக்கிறேன். அப்போ நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிடணும், இந்த பூமியிலே நாம் அதிகமாய் கனப்படுத்த வேண்டியது, இந்த பூமியிலே அதிகமாய் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவதுன்னா சபையின் மூலமாக தான் தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம அதிகமாக தேட முடியும். அவங்க மூலமா, இந்த ஊழியக்காரங்க மூலமா, அந்த ஊழியக்காரங்க மூலமா இல்லை, சபையின் மூலமாய். நான் பேசுகிற சத்தியம் நம்முடைய சபைக்கு மட்டுமில்லை, யார் யாரெல்லாம் எங்கெல்லாம் சபைகளாய் ஒன்று கூடி தேவனை ஆராதிப்பாங்களோ எல்லா சபைகளுக்கும் கர்த்தர் இந்த கிருபையை வைத்திருக்கிறார். அதனால இந்த காரியத்தை நான் உங்களோடு நான் பேசி கொண்டிருக்கிறேன். வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டாரோ என்று.
என்னை சோதித்து பாருங்கள் கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், இன்னைக்கு இந்த காலை நேரத்தில் அவர் சமூகத்தில் நிற்கிற உங்களுக்கு இன்னைக்கு ஆண்டவர் சொன்னார், பொருளாதார ஆசீர்வாதத்துக்காய் விசேஷ ஜெபத்தை செய், என் பிள்ளைங்க மேலே நான் வானத்தின் பலகணிகளை திறக்கட்டும். இன்றைக்கி சபை மூலமாய் யாரெல்லாம் என்னோடு இணைஞ்சி ஜெபிக்க போகிறீங்களோ உன் குடும்பத்திற்கு மேலாக கர்த்தர் நிச்சயமாய் இந்த காலை நேரத்தில் வானத்தின் பலகணிகளை, பலகணி கிடையாது, பலகணிகளை பரலோக ராஜ்யத்தின் மூலமாய் கர்த்தனைக்கு உங்களுக்குள்ளேயே கொண்டு வரப்போகிறார். ஆன்லைன் சர்வீஸ் மூலமாய் நிச்சயமாய் இவர் கொண்டு வரப்போகிறார். பலகணிகளை, சுகம் என்கிற பலகணி உங்களுக்கு நேராக திறக்கப்பட போகிறது. பொருளாதார ஆசீர்வாதம் என்கிற பலகணி உங்களுக்கு நேராய் திறக்கப்பட போகிறது. ஓ, அற்புத அடையாளங்கள் என்கிற பலகணி உங்களுக்கு நேராய் திறக்கப்பட போகிறது. ஓ, நல்ல கையின் பிரயாசம் என்கிற பலகணி உங்களுக்கு நேராய் திறக்கப்பட போகிறது. அநேகர் நினைக்கிறீங்க உலகம் அடைபட்டதுனால நிறைய காரியங்கள் உங்களுக்கு அடைபட்டு போச்சு. நான் சொல்லுகிறேன், தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, நம்மளுடைய ஆசீர்வாதம் உலகத்தோடு இணைக்கப்படலை, நம்மளுடைய ஆசீர்வாதங்கள் பரலோகத்தோடு இணைக்கப்பட்டிருக்கு. அதனால என் அன்பான தேவ பிள்ளையே, என்னோடு சேர்ந்து முழங்கால் படிட்டு கண்ணீர் விட்டு ஜெபிக்க போறீங்க. எங்களுக்கு நேராய் வானத்தின் பலகணிகள் திறக்கப்படட்டும். சேஷமாய் நானும் ஜெபிக்க போறேன். ஆண்டவரே, நீ சபைக்கு வாக்கு பண்ணியிருக்கிறீரே, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை கொடுப்பேன்னு சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிறீரே, அந்த சபை என்கிற அதிகாரத்துக்குள்ளே இருந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். இந்த சபை என்கிற அதிகாரத்தின் மூலமாய் through this online service, the God is going to open the doors of the heaven. I can feel the mighty presence of God is coming right now. பரலோகம் திறக்கப்பட்டு ஒரு மகிமையின் பிரசன்னம், ஓ, நீங்கள் பூட்டப்பட்ட அறைகளுக்குள்ளே, ஒரு வீடுகளுக்குள்ளே மகிமையாக இறங்கி வருகிறத நான் பார்க்குறேன். அப்படியே முழங்கால் படிட்டு ஓ ஆண்டவரை நோக்கி ரெண்டு கைகளையும் உயர்த்தி செபிக்கிற பிள்ளைங்க, ஓராமா சியாந்துரமா முழங்கால் படிட்டு செபிக்க போறீங்க. ஒரு பெரிய விடுதலை இன்னைக்கு நடக்க போகுது இயேசுவின் நாமத்தினால். ஒரு greater deliverance going to happen right now. ஓராமா சியாந்துகா மாசிகாலா தரபட்டலா மாசே ரகதன மௌஷகலா பதுரமா சகுலதரா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி, எங்களுக்கு ஒத்தாசை தரும் பர்வதமே இயேசுவே, நாங்க விசுவாசிக்கிறோம் அப்பா. எங்க ஆசீர்வாதம், எங்க சுகம், எங்க மேன்மை, எங்களுடைய நன்மைகள் எல்லாம் ஆண்டவரே பரலோகத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறது, மனுஷனோடு அல்லப்பா. நீங்க வாக்கு பண்ணி இருக்கிறீங்க. ஓ, பரலோகத்தின் திறவுகோலை சபைக்கு கொடுத்திருக்கிறேன் நீங்க சொல்லி வாக்கு பண்ணி இருக்கிறீங்க. பூலோகத்தில் எதை கட்டுகிறாயோ அப்படி என்றால் பூலோகத்திலே சபையாக ஜனங்களாக இணைந்து தேவ சன்னிதானத்தில் ஓ எந்த காரியம் வேண்டும் என்று அவர்கள் ஒன்று கூடி தீர்மானிக்கிறார்களோ அந்த காரியம் கொடுக்கப்படும் என்று சொல்லி பார்க்கிறோமே. இன்னைக்கு சபையாக ஒன்று கூடி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு நேராய், விசேஷமாய் ஒவ்வொரு குடும்பங்களுக்கு நேராய் நான் ஜெபிக்கிறேன். வானத்தின் பலகணிகளை கர்த்தர் திறப்பீராக. ஒவ்வொரு குடும்பத்துக்கு நேராக ஜெபிக்கிற சுகம் என்கிற பலகணி இப்பொழுது திறக்கப்படுவதாக. ஒரு தெய்வீக சுகம் பரலோகத்தின் சிங்காசனத்தில் இருந்து ஒவ்வொரு குடும்பத்துக்கு நேராய், அப்பா, என் சபைக்கு நேராய் இருக்கிற ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களுக்கு நேராய், இந்த சபையோடு இணைக்கப்பட்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நேராய், விசேஷமா ஆன்லைன் வழியாக இணைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு தனிப்பட்ட நபருக்கு நேராய், அப்பா, சுகம் என்கிற பலகணி வலையாய் தெய்வீக சுகம், தெய்வீக ஆரோக்கியம் வளைந்து ஓடுவதாக. இனிமேல் வியாதி இல்லை என்று நான் சொல்லுகிறேன். எகிப்து உண்டான ரோகங்களை நான் இனிமேல் உங்கள் வரப்பட மாட்டேன் என்று சொன்னீரேன். ஆண்டவரே, வல்லமை உள்ள திருநாமத்தினால் கர்த்தருடைய பிள்ளைகளாக, கர்த்தருடைய ஊழியக்காரனாக இணைந்து நான் ஜெபிக்கிறோம் அப்பா. இன்னைக்கு இந்த வியாதி மறைந்து போவதாக. யார் யாரெல்லாம் அப்பா இந்த COVID-19 பாதிக்கப்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருப்பார்களோ அந்த பிள்ளைகளுக்கு நேராய் வானத்தின் பலகணிகள் திறக்கப்படுவதாக. லூரபா சங்குதமாமா ரேமா துனமா செந்துடிபி காட்டலமா சகலதுரபா ரேப்பட்டலமா உசியல்குலமா சத்துலபா ஊரபா கந்துனமா சங்குலபா. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை சுகமாக்கி கொண்டிருக்கிறேன், நான் உன்னை சுகமாக்கி கொண்டிருக்கிறேன், நான் உன்னை சுகமாக்கி கொண்டிருக்கிறேன். என்னுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை உன் மேல இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. நான் இங்க இருந்து ஜெபிக்கும் போதே பார்க்கிறேன், அநேகருக்கு மேல இருக்கிற பொல்லாத பிசாசின் ஆவிகள் ஓ அலக்களிக்கப்பட்டு வெளியேறி கொண்டிருக்கிறது. Receive the deliverance in the name of the Lord Jesus name. அவருடைய வல்லமையான இரத்தம் உங்க மேல தெளிக்கப்படுவதாக.
தெளிக்கப்படுவதாக, தெளிக்கப்படுவதாக. ஆண்டவரே, பொருளாதார ஆசீர்வாதம் என்கிற கதவுகள் திறக்கப்படுவதாக. பொருளாதார ஆசீர்வாதம் என்கிற பலகனி உம்முடைய பிள்ளைகளுக்கு நேராய், இந்த சபையின் குடும்பங்களுக்கு நேராய் திறக்கப்படுவதாக. நீ கடன் கொடுப்பாய், நீ கடன் வாங்க மாட்டாய் என்று நான் ஆசீர்வதிக்கிறேன். உங்களுடைய ஆசீர்வாதங்கள் உலகத்தோடு இணைக்கப்படல, உங்க ஆசீர்வாதம் பரலோகத்தோடு இணைக்கப்பட்டிருக்குன்னு ஆசீர்வதிக்கிறேன். ஊராமா சியாந்துலபா, எல்லாரும் வாய்களை திறந்து இருக்கிற இடங்களை நல்லா துதிங்க பார்க்கலாம். ரீகானமா சாந்துலபா, சொல்லுங்க, ஏசப்பா நீர் பெரியவர், தேவனே நீர் பெரியவர், தேவனே நீர் உயர்ந்தவர், உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் எங்களுக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர் சொல்லுங்க. அநேக வாலிப பிள்ளைகளுக்குள்ள எல்லா ஆண்டுடைய பிரசனம் இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. எல்லா விதமான வெறுமையான இருதயங்கள் பரிசுத்தாவின் பிரசனத்தினால், பரிசுத்தாவின் நிறைவினால், பரிசுத்தாவின் சமாதானத்தினால் நிரப்பப்பட்டு கொண்டிருக்கிறதை பார்க்கிறேன். பெற்றுக்கொள்ளுடைய சமாதானத்தை, பெற்றுக்கொள்ளுடைய சமாதானத்தை. எல்லா வெறுமைகள் நீக்கப்படுவதாக. ஓராமா சங்குத மகாசியான் துணமா, இந்த நாள் துவக்கி ஆண்டவரே அப்பா, இந்த லாக்டவுன் முடிகிற நாட்கள் வரைக்கும் இந்த பிள்ளைகளுக்கு நேராய் அப்பா வானம் என்கிற பலகடிகள் திறக்கப்பட்டிருப்பதாக. பரலோக ராஜ்யத்தின் கதவுகள் இந்த பிள்ளைகளுக்கு நேராய் திறக்கப்பட்டிருப்பதாக. அப்பா, பரலோகத்தின் ஆசீர்வாதங்கள் ஒவ்வொரு குடும்பங்களுக்கு நேராய் நிறைவாய் உண்டாயிருப்பதாக. ரீகாதனமா சாந்துலபா, ரீகாதனமா சகுட மகாசியாந்துரபா, செல்லுமிடமெல்லாம் தேவ தூதர்கள் உம்முடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பை கொடுப்பார்களாக. ஆண்டவரே அப்பா, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தில், ஒவ்வொரு பிள்ளைகளுடைய பொருளாதாரத்தில், ஒவ்வொரு பிள்ளைகள் உபயோகிக்கிற வாகனத்தில் நான் பூசி நான் ஜெபிக்கிறேன். ஓ பஸ்காடியுடைய இரத்தம் இஸ்ரவேல் ஜனங்களை அந்த பொல்லாத சங்காரத்துக்கு வேலியடைத்தது போல இந்த சபையின் பிள்ளைகளை, ஆன்லைனில் பங்கு பெறுகிற பிள்ளைகளை ஓ பஸ்காடி இரத்தம் பாதுகாப்பதாக. யாரெல்லாம் ஓ ராபா சகாலபா, யாருக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு விடுதலை வேணுமோ, யாருக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு அற்புதம் வேணுமோ, இப்பொழுதே உங்க வலது கையை உயர்த்தி இருக்கிற இடங்களை வாய்களை திறந்து ஜெபிங்க. ஆண்டவருடைய பிரசன்னம் அநேகருக்கு அற்புதங்களை செய்ய ஆரம்பிக்கிறது நான் பார்க்கிறேன். கர்த்தருடைய பிரசன்னம் குடும்பத்துக்குள்ள இறங்கி அற்புதங்களை செய்ய ஆரம்பிக்கிறத பார்க்கிறேன். ஒரு ட்ரைனஸ் மாறுகிறத நான் பார்க்கிறேன். ஒரு வறட்சி தன்மைகள் விலகி போகிறது நான் பார்க்கிறேன். ஆண்டவருடைய பிரசன்னத்தினால் ஒரு சமாதானம் குடும்பங்களுக்குள்ள இறங்குவதாக. அப்பா, எதிர்காலங்கள் இயேசுவின் நாமத்தினால் பிள்ளைகளுக்கு உண்டாய் இருப்பதாக. ஓ ரபா சகலபா தலபா, ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆசீர்வதிங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேட உடைய பிள்ளைகள் இருதயங்களை கர்த்தர் தொடுவீராக. அப்பா, தேவ பிரசன்னத்தை தேட தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற அனுபவங்களை கர்த்தர் கொடுப்பீராக. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற அனுபவங்களை கர்த்தர் கொடுப்பீராக. எங்க பிள்ளைங்க அப்பா, நாங்க சபையாக நாங்க ஜெபிக்கிறோம், நாங்க கேட்கிறோம். ஆண்டவரே, உடைய சமூகத்தை நோக்கி பார்த்து நாங்க கேட்கிற காரியம், எங்களுக்கு சீக்கிரம் சபை கூடுதல் உண்டாக்கி தாங்க. இந்த தேசத்தை விட்டு இந்த கொலை நோயை கர்த்தர் எடுப்பீராக. சபையாக ஒருமுனப்பட்டு ஜெபிக்கிறோம். இந்த தேசத்தை விட்டு கர்த்தர் இந்த கொலை நோயை எடுத்து போடுவீராக. சீக்கிரம் ஆராதனையின் வாசல்கள் திறக்கப்படுவதாக. நாங்கள் சூழ்ந்து வாழ்கிற தெருக்களை ஒப்புடுத்து ஜெபிக்கிறோம், வேலை ஸ்தலங்களை ஒப்புடுத்து ஜெபிக்கிறோம். இந்த லாக்டவுன் நாட்களில் எங்களுக்கு தேவையான சகல கிருபையையும் தேவனாய கர்த்தர் பரலோகத்தின் வாசல்கள் மூலமாய், பரலோகத்தின் பலகடிகள் மூலமாய் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட விதத்தில் நிறைவாய் தந்தருவீராக. எங்கள் வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு வைத்தியர்களை ஒப்பு கொடுக்கிறோம். பால் உண்கிற சிறு குழந்தைகளை ஒப்பு கொடுக்கிறோம். வயிற்றில் வளர்ந்து கொண்டிருக்கிற சிசுக்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு கணவன் மனைவியை ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆளுக செய்யுங்க ஆவியானவரே, நற்செய்தியை கேள்விப்பட உதவி செய்யுங்க. உடைய சமாதானம், உடைய சந்தோஷம், உடைய சுவாசம் ஒவ்வொரு பிள்ளை நிரப்புவதாக. நீ நல்ல தகப்பன், எங்களுக்கு நிச்சயமாகவே பொல்லாத தகப்பன் எங்களுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதா உம்மை நோக்கி நாங்கள் கேட்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் அதிகமாய் நிச்சயமாய் தருவீர், அதிகமாய் நிச்சயமாய் தருவீர். பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார், இந்த பாடுகளுக்கு அப்புறம், இந்த நாட்களுக்கு அப்புறம் ஒரு மகிமை உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஓ, யாரெல்லாம் ஒரு கடினமான சூழ்நிலையா போயிட்டு இருக்கீங்களோ, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். யாரெல்லாம் மிகுந்த பாடுகளோடு இந்த நாட்களை கடந்து கொண்டு இருக்கிறீங்களோ, ஆண்டவர் உங்களை பார்த்து பேசுகிறார். ஒரு மகிமை உண்டாகும், ஒரு மகிமை உண்டாகும். நான் உங்களை நடத்துவேன், நான் உங்களை சுமப்பதை நீங்கள் அனுபவிப்பீர்கள். இந்த முழு சபை முழுவதும், விசேஷமாக இந்த ஆன்லைன் சர்வீஸில் பங்கு பெற்றவங்க அனைவருடனும் கர்த்தருடைய மகிமையின் பிரசனம் நிறைவாய் வந்திருக்கிறது. கர்த்தருடைய கரத்தின் அற்புதங்களை நீங்கள் பார்ப்பீர்கள். ஓ சொல்லுங்க, எனக்கு ஒத்தாசை அனுப்பும் பர்வதமே இயேசுவே, உம்மை நோக்கி பார்க்கின்றேன், வெட்கப்பட்டு போவதில்லை. எனக்கு ஒத்தாசை அனுப்பும் பர்வதமே இயேசுவே,
உயர பறந்திடுவேன், தள்ளாடி நடப்பதில்லை. உயர எழும்பிடுவேன், வெட்கப்பட்டு போவதில்லை. உயர பறந்திடுவேன், தள்ளாடி நடப்பதில்லை. உயர எழும்பிடுவேன். வலது கையை உயர்த்தி, எனக்கு ஒத்தாசை அனுப்பும் பர்வதமே இயேசுவே, உம்மை நோக்கி பார்க்கின்றேன், வெட்கப்பட்டு போவதில்லை. நிச்சயம் நாங்க சொல்றோம், எனக்கு ஒத்தாசை அனுப்பும். You are the way maker for us, Lord. You are the great support for us. ஷபலா தியாந்துல மரகாரா, வெட்கப்பட்டு போவதில்லை. உயர பறந்திடுவேன், தள்ளாடி நடப்பதில்லை. உயர எழும்பிடுவேன், வெட்கப்பட்டு போவதில்லை. அருமையான என் தெய்வ பிள்ளையே, நீ உயர பரப்பாய் மகளே. தள்ளாடி உன் குடும்பம் எழும்பி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். எனக்கு ஒத்தாசை அனுப்பும் பர்வதம். உன் வாழ்க்கை அவமானத்துல முடிவதில்லை, உன் குடும்பம் வெட்கப்பட்டு நிற்குவதில்லை. கர்த்தர் மீண்டுமாய் உன்னை எழுப்புவார், கர்த்தர் மீண்டுமாய் உன்னை கொண்டு வருவார். நோக்கி பார்க்கின்றேன், வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை. உயர பறந்திடுவேன். ஆண்டவரே, என் தரிசனத்துல நான் பார்க்கிறேன், ஆஃப்டர் திஸ் டேஸ், இந்த லாக்டவுன் நாட்களுக்கு அப்புறம், இந்த பொல்லாத நாட்களுக்கு அப்புறம் நான் உயர பரப்ப. ஆண்டவரே, தள்ளாடி நடப்பதில் ஒரு உயர்வு வந்து கொண்டு இருக்கிறது. ஓ, ஒரு உயர்வு வருகிறது. வெட்கப்பட்டு போ. ஓ, ஒரு உயர்வு வருகிறது. ஓ, ஒரு ஆசீர்வாதம் இறங்கி வருகிறது. ஓ சகல வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும், தெய்வத்தினுடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும். வெட்கப்பட்டு போவது, எஸ், சொன்னதை செய்யும் அளவும் அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எதை சொன்னாரோ அதை உனக்கு அவர் செய்து முடிப்பார். வெட்கப்பட்டு போரபா சாங்குணமா ரூரபா, உயர பறந்திடுவேன், தள்ளாடி நடப்பதில்லை. உயர எழும்பிடுவேன், எனக்கு ஒத்தாசை அனுப்பும் பர்வதமே இயேசுவே, உம்மை நோக்கி பார்க்கின்றேன், வெட்கப்பட்டு போவது. விசுவாசத்தோடு சொல்லுகிறேன், எனக்கு மனுஷங்களை நம்புவதை பார்க்கலாம், உங்களை நம்புவது நல்லமா இருக்கும் ஆண்டவரே. மனுஷனை நம்புவதை பார்க்கலாம், உம்மை நம்புவது மிகுந்த நலமாயிருக்கும். எனக்கு ஒத்தாசை அனுப்பும். அநேகரை கர்த்தர் மரண போராட்டத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து கொண்டிருக்கிறது நான் பார்க்கிறேன். அநேகரை கர்த்தர் வறுமையின் பிடியிலிருந்து வெளியே கொண்டு வருகிறார். எனக்கு ஒத்தாசை அனுப்பும். அநேகரை கர்த்தர் டிப்ரெஷன்ல இருந்து வெளியே கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். ஐ கேன் see அநேகரை கர்த்தர் டிப்ரெஷன்ல இருந்து வெளியே கொண்டு வருகிறார். தேவ சமாதானம் இறங்குது. வெட்கப்பட்டு போவதில்லை, உயர பறந்திடுவேன், தள்ளாடி நடப்பதில்லை. உயர எழும்பிடுவேன், உயர பறந்திடுவேன், தள்ளாடி நடப்பதில்லை. உயர எழும்பிடுவேன், எனக்கு ஒத்தாசை அனுப்பும் பர்வதமே. தேவ தூதர்கள் அவருக்கு பயந்தவர்களுக்கு சூழ பாளையம் இறங்கி அவருடைய எல்லா இக்கட்டுக்கும் நீங்களாக்கி விடுவிக்கிறார். ஒத்தாசை அனுப்பும் முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை அது பெரிதாக இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஓ மீதுனமா சுயாத்துலமா, ஓ மகிமையின் மேகங்கள் நம்மை சூழ்ந்து நிற்கிறது நான் பார்க்கிறேன். எனக்கு ஒத்தாசை அனுப்பும் பர்வதமே இயேசுவே, உம்மை நோக்கி பார்க்கின்றேன், வெட்கப்பட்டு போவதில்லை. தகப்பனே, உமக்கு நன்றி. நீர் பட்சமாயிருந்து எங்கள் ஜெபத்தை கேட்பீர். நாங்கள் கேட்க போறோம், பெற்றுக்கொள்ள போகிறோம், உம்மை தேட போகிறோம். எங்களுக்குரிய எல்லா காரியங்களும் எங்களுக்கு கொடுக்கப்பட போகுது.
தட்ட போகிறோம். எங்களுக்காக கதவுகள் திறக்கப்பட போகிறது. கொர்நேலியுவை பார்த்து சொன்னீரே, அப்போஸ்தலர் புஸ்தகம் 10வது அதிகாரத்தில் 3வது 4வது வசனம், கொர்நேலியுவே, உன் ஜெபங்களும் உன் தான தர்மங்களும் தேவ சன்னிதானத்தில் வந்து எட்டினது. ஆண்டவர் சொல்லுகிறார், ஜெபம் தான தர்மங்கள் பரலோகத்தின் கதவுகளை தட்டுமா? எப்படி பரலோகத்தின் கதவுகளை தட்டுவது? ஜெபம், நாம் சுற்றிலும் இந்த நாட்களில் செய்கிற தியான தர்மங்கள், கர்த்தருக்கென்று செய்வது, இந்த காரியங்கள் பரலோக சன்னிதானத்தில், பிதாவின் சன்னிதானத்தில் நிலைப்பூட்டுதலாய் பரலோகத்தின் கதவுகளை தட்டுமா? இதை செய்ய போகிறோம். பரலோகத்தின் கதவுகளை தட்டப் போகிறோம். பரலோகம் நிச்சயமாய் திறந்து விட்டது. அந்த ஆசீர்வாதங்களை அனுபவிக்க போகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆசீர்வாத ஜெபம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவுடைய அந்யோன்ய ஐக்கியம், கிருபையும், சமாதானம், சந்தோஷம், பராமரிப்பும், பாதுகாப்பும் நம்மோடும் சபையின் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் விசேஷமாய் நாள் நிலையாய் பங்கு பெற்ற உங்கள் அனைவரும் குடும்பத்தின் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் வருகை நாள் மட்டும் இங்கே தாபரிப்பதாக. ஆமென். ஆமென். God bless you. Praise the Lord. Have a blessed week. Have a blessed Sunday. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். ஆமென்.